திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவிடாழி என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் எண்ணிரு ஆனாய் போற்றி, ராய்த்துறை மேவிய பரணைய போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனைய போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற 9ஆம் தந்திரம், அதில் ஒளிவகை என்பது பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. சைவ சித்தாந்தம் முப்பொருள் உண்மையை கொண்ட ஒரு சமயம். அதில் உயிர்களுக்கு தடையாக விளங்குவது ஆணவம் என்று சொல்லக்கூடிய மலம். அதுவே அறியாமையை செய்கிறது என்பது ஒரு முடிவான கொள்கையாக இருக்கிறது. சைவத்தை தவிர வேறு சமயங்கள் ஆணவம் பற்றி பேசுறதில்லை. அந்த ஆணவங்கிறத நம்ம எப்படி சொல்லுகிறோம்னா, அறியாமை என்று. உயிர் அறிவு பொருள், அறிவு சிறந்து விளங்காமல் இருப்பதற்கு காரணம் அறியாமை. அது நமக்கு உலகில் அந்த நிலைகளிலேயே தெரிகிறது. உதாரணமாக, ஒரு செய்தியை ஆசிரியர் விவரிக்கிறார். ஒரு பாடத்தை மாணவர் கேட்கிறார்கள். 3 மாணவர்களுமே கேட்கிறார்கள். 3 மாணவர்களுக்கும் ஒன்று போலத்தான் பாடம் எடுக்கிறார். ஒன்று போலத்தான் முன்பும் பாடம் எடுத்தார். இப்பொழுது பாடம் எடுக்கிற பொழுது ஒரு மாணவனுக்கு சட்டென்று புரிகிறது, ஒரு மாணவனுக்கு புரியல. இது எப்படி ஆசிரியர் சொல்றாரு அப்படின்ட்டு அவனுக்கு புரியல. ஆனால் இன்னொரு மாணவன் அதை சரியாக சொல்கிறான், கரெக்டாக ஆசிரியர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறான். அப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஆசிரியருக்கு தெரிந்திருக்கிறது, சொல்லித்தந்த ஒரு மாணவருக்கு தெரிந்திருக்கிறது, இவருக்கு தெரியலங்கிற பொழுது அது அறியாமை. இந்த அறியாமையை நீக்குகிறார் ஆசிரியர். திரும்பவும் மறுபடியும் எடுத்து சொல்லி ஏன் அவ்வாறு அந்த செய்தி அமைகிறது என்பதை எடுத்து சொல்லுகிறார். அப்பொழுது 2வது பையனுக்கு புரிஞ்சிருச்சு, 3வதுக்கு இன்னும் புரியல, அவனுக்கு இன்னும் விளங்கலை. அவங்க 2 பேரும் சரி இப்போ புரிஞ்சிருச்சு அப்படி. இப்போ 3வது இருக்கிற அந்த பையனுக்கு திரும்பவும் எப்படி விளக்கலான்னு ஆசிரியர் விளக்குகிறார். அவனுக்கு விளங்கவே மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. இது எதனால் நிகழ்கிறது?
அறியாமை. அறியாமை என்று சொல்லக்கூடிய ஒன்று அறிவிலே மறைத்து கொண்டிருக்கிற ஒன்றாக நாம் அதை பார்க்கிறோம். ஒன்று தெரியவில்லை என்கிற பொழுது அதற்கு மறைப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்பதுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போ டேங்கில் தண்ணி இருக்குது, பைப்பு கனெக்ட் ஆகிருக்கு, பைப்பு திறந்தால் தண்ணி வரணும், வரல. டேங்க்லேயும் தண்ணி இருக்குது, டேப்பும் திறந்துருக்கிறோம், தண்ணி வரல. அப்படின்னா நடுவில் ஏதோ அடைப்பு. இந்த அறியாமை என்று சொல்லுவது ஒரு அடைப்பு. அது இப்போ நீக்கினாலே ஒழிய அந்த அறிவு ஓட்டத்திற்கு தடை நீங்காது. இப்போ நம்முடைய கொள்கை, சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை எப்படி அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஆணவ இருளிலே அறியாமையிலே, இருளில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்கிறது. இருள் மயம் அப்படின்னா ஒரே எங்கே பார்த்தாலும் டார்க்னஸ் அப்படின்னு கற்பனை பண்ணிக்க வேண்டாம். விளக்கம் இல்லாமல் இருக்கு, விளக்கம் இல்லாமல் இருக்கு. இப்போ ஒரு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு, கீழே உட்கார்ந்து இருக்கிற மாணவர்கள் விளங்கலைன்னா, இப்போ விளங்காமல் உட்கார்ந்து இருக்கிற மாணவனுக்கு எப்படி இருக்கும் அப்படி என்று கேட்டால், இருட்டில் உட்காந்துருக்க மாதிரி. என்ன சார் டியூப்லைட்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இல்லை அவனுக்கு பொறுத்த வரைக்கும் டோட்டல் டார்க்னஸில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே புரிய, அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரில. இவங்கெல்லாம் தலைவர் ஆட்டுறானுங்க, எல்லோரும் தலையே ஆட்டுறான், சில பேர் கை தட்டுறான், என்ன இல்லையா? அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் முழு இருளில் டார்க். அதுதான் டார்க்னஸ்ங்கிறது. டார்க்னஸ்ங்கிறது விளங்காமல் இருப்பது தானே, அறியாமையிலே விளங்காமல் இருக்கிறது. என்ன விளங்காமல் இருக்கு, அதுதான் இதுல முக்கியம். இறைவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, இந்த உயிர்கள் விளங்காமல் இருக்கின்றன, அவை எது விளங்காமல் இருக்கின்றன என்று நமக்கு இப்போ ஒரு விஷயம் தெரியும். ஆணவ இருள் மறைச்சிருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு எது விளங்கல, எது விளங்காமல் இருக்கு? உலகம்னு சொல்லப்படாது. ஏன்னா உலகத்துக்கு அதுக்கும் தொடக்கத்தில் சம்பந்தமே கிடையாது இல்லையா? அது பிறப்புக்கு வருவதற்கு முன்பு இங்கே எந்த சம்பந்தமும் கிடையாது. உலகத்தை அது பார்க்க முடியலங்கிறது இல்லை. எதை அந்த ஆணவமானது மறைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. சரி, இப்ப இறைவன் அதுக்கு உதவி செய்ய வருகிறார். ஒரு அடிப்படையான செய்தி நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன, எனக்கு புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு சுவாமி என்ன சொல்றாரோ அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர, நான் எப்படி புரிய வைக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? என் வேலை என்னென்னா சொல்கிறது மட்டும்தான் வேலை, புரிய வைக்கிறதும் புரிய வைக்காம இல்லையா? மருந்து போடுறதா மருத்துவரோட வேலை, குணப்படுத்துறதும் குணப்படுத்தாது இறைவனுடைய வேலை. ரொம்ப பேர் நினச்சிக்கிறாங்க மருந்துனால குணமாயிடுச்சுன்னு. இல்லை இல்லை, மருந்து ஒரு சாதனம், ஆனால் குணப்படுத்துறது ஈசன் தான். ஈசன் தான் குணப்படுத்தணும். ஒரு மருத்துவமனையில் எழுதி இருந்தது, அந்த மருத்துவர் அவர் ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அங்கே நிறையா பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அங்கே ஒரு ஸ்லோகம் மாதிரியே ஒரு இது மாதிரி எழுதி அடிச்சிருக்காரு, அவர் ஒட்டியிருக்காரு. அதில் எழுதியிருக்கு, நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் அதை, உண்மையில் அதை பார்த்து. அதில் எழுதியிருக்கு, we only dress the wound, God heals it அப்படின்னு போட்டிருந்தது. we only dress the wound, God heals it. நாங்கள் மருந்து மாத்திரை தான் கொடுக்குறோம், ஆனால் குணப்படுத்துறது இறைவன் அப்படின்னு எழுதியிருக்கார். 100% உண்மை. அவருடைய பிலீஃபும் உண்மை, அதுதான் உண்மை.
மருந்து கொடுத்தா குணமாகுது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் குணமாகணுமே, சில பேருக்கு குணமாக மாட்டேங்குது, மருந்து வேலை செய்யலை. அதனால குணப்படுத்துறது குணப்படுத்தாதது பாடம் கற்றுக்க போக வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் புரியறதுங்கிறதெல்லாம் ஈஸ்வருடைய கருணை தான், இல்லைங்களா? பாடுறதுக்காக போகிறவங்க எல்லாருமே அந்த பாடல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பாடி விடுகிறார்கள். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி வித்தியாசப்படுது? ஒரே துணி ஒரே ராகம் எல்லாத்துலேயும் பாடினா கூட பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசமாக தான் இருக்கும். அதை இறைவன் கொடுத்தது, அதுதான் சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நாம் ஒரு கேள்வி கேட்டோம், நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆணவம் மறைத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லினால் எதை மறைத்து கொண்டு இருக்கிறது? அறிவிலே படர்ந்து இருக்கிறது, அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறது, எதை மறைத்து கொண்டு இருக்கிறது என்று ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம கேட்கணும். அந்த கேள்விக்கு தான் இங்கே இந்த பாட்டு மூலமாக நம்ம விடை காணப்போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இறைவனுடைய நோக்கம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். உயிர்கள் ஆணவ இருளிலே மூழ்கி கிடக்கின்றன, அறியாமையிலே மூழ்கி இருக்கின்றன. சரி, அவர் என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்று கேட்கிற பொழுது அடிப்படையாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் என்னன்னா, ஆன்மாவுக்கு மறைக்கப்பட்டது எது என்று கேட்டால் அது ஆன்மாவையே. அதுக்கு தன்னையே மறைக்கப்பட்டு இருக்கிறது. அது தன்னை தெரிந்து கொள்ள முடியவில்லை, தான் இருக்கிற ஒரு பொருள் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னை மறைத்திருப்பது தான் இந்த ஆன்மா. எனவே இறைவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், முதல் ஸ்டெப்பு என்னன்னு கேட்டால், ஆன்மாவுக்கு அதற்கு அதனை உணர்த்துதல். அதுதான் முக்கியம். நோக்கம் என்னன்னு கேட்டால், ஆன்மாவுக்கு ஆன்மாவை உணர்த்துதல். நான் ஒரு பொருள், நான் ஒரு சித்து பொருள், என்னுடைய சித்தின் வகை இவ்வாறு என்று, என்னுடைய சித்தின் தன்மை இவ்வாறு, என்னுடைய தன்மை இவ்வாறு என்று ஆன்மாவிற்கு முதலில் உணர்த்த வேண்டும். இதுதான் அவருடைய முதல் நிலை. அதனால தான் முன்னால் 8ஆம் தந்தத்திலையும் சொன்னார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிவும் அறிவை பெற்ற பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படிங்கிறார். அப்ப உயிர், அந்த ஆன்மா ஆணவ இருளிலே மூழ்கி தன்னையும் அறியாமல் இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான நிலைமை தன்னை அறியாமல் இருக்கிறது தான். அப்ப அந்த தன்னை அறியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்து அதனை மீட்டு தன்னை அறிய வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் நோக்கம். அதற்காக அவர் செய்கின்ற முதல் முயற்சி தான் மாயையிலிருந்து தத்துவங்களை இந்த ஆன்மாவுக்கு சேர்ப்பது. மாயையிலிருந்து தத்துவங்களை சேர்ப்பது எதற்கு என்று கேட்டால், அந்த மாயையை ஒன்மாயை என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். ஒன்மாயை, ஒளிமாயை. என்ன ஒளி? உலகு ஒளி, உடல் ஒளி, பிரபஞ்சம் ஒளி, இதெல்லாம் மாயையிலிருந்து. எனவே மாயை என்று சொல்லக்கூடிய ஒளியினால் இவற்றையெல்லாம் படைத்து இவற்றை ஆன்மாவோடு சேர்த்து வைத்திருக்கிறார். எதற்கு? இதுக்கு எதுக்கு சேர்த்து வச்சிருக்கிறான்னா, எதுக்கு சேர்க்கிறான்னா, உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பூதங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவற்றை அனுபவிப்பதற்கு இல்லை. மாயையை அனுபவிப்பதற்காக மாயையை கூட்டவில்லை, மாயையை சேர்த்து வைத்ததே அந்த மாயை என்கிற ஒளியை கொண்டு தன்னை காண வேண்டும்.
நான் என்னை காண வேண்டும் என்று சொன்னால் எனக்கு முதலிலே ஒரு ஒளிப்பொருள் வேணும். அந்த ஒளிப்பொருள் தான் மாயை. அந்த ஒளியிலிருந்து தோன்றியவை தான் கருவிகள். இந்த கருவிகளை கொண்டு கருவியையே பார்ப்பது நோக்கம் அல்ல. பிரபஞ்சம் ஒரு கருவி, கண்ணு ஒரு கருவி, உடல் ஒரு கருவி, எல்லாமே கருவிகள் தான். கருவிகளை கொண்டு கருவிகளை அறிவது அவருடைய நோக்கம் அல்ல. கருவிகளை கொண்டு கருவிகளுக்கு வேறான ஒரு பொருளை அறிய வேண்டும். அதுதான் ஆன்மா. எனவே ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, நான் கையில் ஒன்று போட்டிருக்கேன். இது இதில் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒரே வெள்ளையா இருக்கு. ஸ்கேன் பண்ண முடியுமா? அதில் ஸ்கேன் பண்ண என்ன, நான் இப்போ தான் போட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க கொஞ்சம் இந்த செட்டுலாம் நேற்று போயிட்டு வந்தது ஆண்டு விழாவுக்கு. அது வந்தவொடனே ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்ன பிரச்சனை இருக்குது. அதனால் அதை ரெடி பண்ணுற நேரத்தில் சரி இது ஒரு படம் போட்டுடலாமேன்ட்டு அதை வரைஞ்சேன். அப்படி படம்னா இந்த கண்ணு மூக்கு காதெல்லாம் இருக்குன்னு நினச்சிடுவீங்க. படம்னா கிராஃப் மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அது போட்டேன். சரி, இப்போ நம்ம தெரிந்து கொண்டது, கண்ணுனால உலகத்தை பார்க்கிறேன். கண்ணு மாய, உலகமும் மாய. நாக்குனால சுவைக்கிறேன் அல்வாவை. அல்வாவும் மாய, நாக்கும் மாய. நாக்கு பஞ்சபூதங்களில் மண்ணு தத்துவம், அதுவும் மண்ணிலிருந்து வந்தது எல்லாமே. இப்படியே மாயையை கொண்டே மாயையை அனுபவிக்கணும், மாயையை கொண்டு மாயையை நுகரணும், மாயையை கொண்டு மாயை பார்க்கணும். ஒரு ஒளியை கொண்டே ஒளியா? அப்படி இல்லை. அப்போ அடிப்படை உண்மை, ஏன் மாயையை ஒளின்னு சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த ஒளியை கொண்டு காண்பது எது? அதுதானே முக்கியம். அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஆன்மாவிற்கு இன்னும் முக்கியமான நோக்கம், இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும் அல்லது படைப்பாக இருக்கட்டும், இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டா, ஆன்மாவிற்கு ஆன்மாவை அடையாளம் காட்ட. ஆன்மாவிற்கு வேறொரு ஆன்மாவல்ல, அந்த ஆன்மாவையே தன்னையே யார் என்று அடையாளம் காட்டுவதற்காக ஆன்மா தன்னையே அடையாளம் கண்டு கொள்ள, இதற்காக தரப்பெற்றதுதான் மாயா தத்துவங்கள். அப்ப இந்த மாயா தத்துவங்களை கொண்டு இதை கண்டுவிட முடியுமா? ஆன்மாவை கண்டுவிட முடியுமா? இதை வைத்துக்கொண்டு முடியலையா? பாருங்களேன், கண்ணை வைத்துக்கொண்டு மாயா பொருள்களை தான் பார்க்க முடியுது, தவிர்த்து ஆன்மாவை பார்க்க முடியுமா? முடியாது. எனவே உயிருக்கு ஆணவ மலமானது இருளாக மறைத்திருக்கிற பொழுது, இந்த உயிர் தனக்கு கிடைத்திருக்கிற இந்த தத்துவங்களை, இந்த தத்துவங்களினுடைய தொடர்புடைய பிரபஞ்சத்தை, இந்த தத்துவங்களை தான் என்றும் பிரபஞ்சத்தை தனது என்றும் அது மயங்கி அறியும். இதுதான் இப்ப அந்த அறியாமை செய்கிறது. அறியாமை முதல்ல என்ன செஞ்சிட்டு இருந்தது? அதை யாருன்னே காட்டல. முழுமையாக தன்னை யாரென்று காட்டாமல், தன்னையே யாரென்று தெரியாமல் அப்படி கிடந்த நிலை. கிடந்த நிலையில தான் இந்த தத்துவங்களை கூட்டுகிறார், மாயையை கூட்டுகிறார். அப்படி கூட்டுகிற பொழுது இது என்ன நினைக்குது? தன்னை தத்துவங்களாக அறிகிறது. அதனுடைய அந்த ஆணவ மலமானது இப்பொழுது அதை சொல்லுவாங்க, முதல்ல ஆபார சக்தி, அப்புறம் அதோன்யாமிகா சக்தி என்று அதனை குறிப்பிடுவார்கள். அப்படி பார்க்கிற பொழுது
அந்த ஆன்மா ஆணவத்தோடு இருந்த பொழுது தன்னை யார் என்று தெரிந்து கொள்வதற்காக தத்துவங்களை சேர்ப்பார். ஆன்மா பிளஸ் மாயா தத்துவங்கள் அது சேர்க்கிறார். எதுக்கு, என்ன காரணம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள, அதுதான் முக்கியமாக. தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள ஆன்மாவுக்கு மாயையிலிருந்து தத்துவங்களை சேர்க்கிறார். இப்படி தத்துவங்களை மாயை தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள மாயா தத்துவங்களை ஆன்மாவோடு சேர்த்து வைக்கிறார். இப்ப மாயா தத்துவங்கள் என்பது ஆன்மாவிற்கு கிடைத்த ஒளி. இந்த ஒளியை கொண்டு என்ன பார்க்கணும், எதை பார்க்கணும்? மாயா தத்துவங்களை கொண்டு மாயையே பார்ப்பதற்காக கொடுக்க வேண்டாம், அனுபவிக்கிறது. மாயா தத்துவங்களை கொண்டு உடல், கருவிகள், கரணங்கள், பிரபஞ்சம் இவற்றையெல்லாம் கொண்டு அது எதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தால், விளக்கு ஒளியால் அதை இவற்றால் தெரிந்து கொள்வது. அது முதல் நிலையில இவற்றையெல்லாம் தனக்கு வேறான சட தத்துவங்கள் என்று அது உணரணும். இந்த உடம்ப சடம் என்றும், இந்த கருவிகளை சடம் என்றும், இந்த கரணங்களை சடம் என்றும், இந்த பூமியை சடம் என்றும், இந்த நில உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனையும் சடம். புரியுதுங்களா உங்களுக்கு? அறிவை அறிவது பொருள் அப்படின்னாரு அருணகிரிநாதர். பிரணவத்தினுடைய நோக்கம், பிரணவத்தின் பொருள் என்னன்னு கேட்டதுக்கு, அந்த சக்தியினுடைய பொருள் என்னன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட், அதான் அர்த்தம். எதுக்கு ஓங்காரன்னு ஒரு மிகப்பெரிய சக்தியை, மிகப்பெரிய ஆற்றலை இறைவன் இந்த உலக இயக்கத்திற்கும், இந்த உடல் இயக்கத்திற்கும், இந்த புவன இயக்கத்திற்கும் அதை படைத்திருக்கிறானே இல்லையா? தோற்றிய திதிய மூவினைமையின் தோன்றி நின்று ஒடுங்கி திரும்பவும் மீள தோன்றி ஒன்று. எதற்காக, எதற்காகன்னு கேட்டதுக்கு ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க, மலத்து உலதாம். அதுபோல இங்க சொல்லுகிற எதற்காக இதை செய்ய வேண்டும். அப்ப ஆன்மாவோடு இந்த மாயா தத்துவங்களை சேர்த்தால், மாயா தத்துவங்களாக இருக்கக்கூடிய ஒளியினாலே இது எதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒளியால் இது தெரிந்து கொள்ள வேண்டியது தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம பயன்படுத்துறோமா? நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார்? கேட்ட பிறகு பார்த்தீங்களா என்ன அற்புதம். அப்போ மாயா தத்துவங்கள் வந்த உடனே மாயா தத்துவங்கள்ல அந்த தத்துவங்களினால என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாயா தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்குகிற நான் யார், இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற நான் யார், ஏன் அதை ஹைலி டெம்பரரியா கொடுத்தாரு? அப்பத்தான் அது தன்னுடையது இல்லைன்னு தெரிஞ்சுக்குவாங்க. தன்னின் வேறானது என்று அப்பொழுதுதான் தெரிந்து கொள்வார்கள். தன்னின் வேறானதுன்றது எப்ப தெரியும்? அதுக்கு ஏஜிங், அதுக்கு டிஸ்டார்ஷன், அதுக்கு டிட்டோரியரேஷன், இதெல்லாமே அதுக்கு கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் என்று கேட்டால், அவை இயல்பாகவே மாயா தத்துவம். அப்ப அது கொடுத்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒரு பொருள் நம்மகிட்ட கொடுத்து கொஞ்ச நாள் போயிடுது, அப்படிப்பட்ட ஒரு பொருள் இப்ப கொடுத்துருக்காங்கன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது கொடுக்கப்பட்டது, அதுக்கு பயன்படுத்திக்கணும் இல்லையா? நமக்கு பேசுறதுக்கு ஒரு திறன் கொடுத்துருக்குன்னா, இந்த பேசுறது நல்ல விஷயங்களையும் உயர்ந்த விஷயங்களையும் அதை அடைவதற்காக அந்த பேச்சு திறன் வந்திருக்கிறது என்று தான் நினைக்கிறேமே தவிர, சும்மா அதை வேஸ்ட் பண்ணிட்டா என்ன பிரயோஜனம்? சரி, இப்ப நம்ம சொல்லுகிற அந்த முதல் இதை அப்படியே பளிர்னு மனசுல நம்ம நிறுத்திக்கணும். ஆன்மாவுக்கு மாயா தத்துவங்கள் கொடுத்ததற்கு காரணம் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள, இந்த அடிப்படை உண்மை. எனவே மாயா தத்துவங்கள் தனக்கு யார், எனக்கு கொடுக்கப்பட்டதனுடைய காரணம், அந்த தத்துவங்கள் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எனவே மாயா விளக்கு ஒளியால் தெரிந்து கொள்வது என்னன்னு கேட்டா ஆன்மரூபம். அதுதானே நம்ம தசகாரியத்தில் சொல்லுகிறோம், ஆன்மரூபம்.
ஏன் ஆன்ம ரூபம் அப்படின்னு கேட்டா, ஆன்ம ரூபங்கிறது ஒரு க்ரூட் டிசிஷன். என்ன டிசிஷன்னா, ஆன்மா உடம்பு அல்ல, ஆன்மா சடதத்துவங்கள் அல்ல, இது சடதத்துவங்களுக்கு வேறானது என்று தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆன்ம ரூபம். இதுதான் அந்த முதல் நிலை. இந்த ஆன்ம ரூபம் என்பது நீங்க அதுல போய் நீங்க வச்சுக்கீங்களா, தத்துவ ரூபம், தத்துவ தர்சனம், தத்துவ சுத்தி வரும். தத்துவ சுத்திக்கு பிறகு வருவது ஆன்ம ரூபம். இத பிக்சரா இந்த உணர்ந்து கொள்ளுகிற முறையில் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தன்னை உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த உலகிற்கும் உடம்பிற்கும் வேறாக தன்னை தெரிந்து கொள்வது ஆன்ம ரூபம். பிறகுதான் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குலேருந்து நான் வேறான பொருள் என்று நான் தெரிந்து கொள்வது ஆன்ம ரூபம். எனவே ஆன்ம ரூபம் தத்துவ சுத்திக்கு பிறகு வருவது. தத்துவ சுத்தி எதனால நிகழ்கிறது என்று சொன்னால், மாயா கருவி கரணங்களை உள்ளபடி உணர்ந்து கொண்டு அவை நம்மில் வேற்று விகார விளக்கு உடம்பு. இதுக்கு அதான் ஆன்ம ரூபம் என்னன்னு கேட்டா, வேற்று விகார விளக்கு உடம்பு. வேற்று விகார விளக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன். இது ஆன்ம ரூபம். ஆன்மா நாம இல்லை, இது நாமல்ல, இந்திரியம் நமது வழி அல்ல சொன்னாரு மேகண்டார். நாம இந்திரியமும் அல்ல, அது இந்திரியம் நம்ம வழியிலையும் இல்லை. அப்ப முக்கியமா இந்த தத்துவங்களை கொடுத்து மாயையை கொடுத்து தூக்குனதுக்கு காரணம், மாயைங்கிற ஒளியை கையில் கொடுத்தாருன்னு சொன்னா என்ன காரணம் என்று சொன்னால், முதல்ல தன்னை யார் என்று அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அது இந்த உலகத்துல இந்த பொருள்களினால அதனுடைய நிலையற்ற தன்மையை தெரிந்து கொள்வதற்கு அந்த ஆணவம் விடாது. அது ஆணவம் இல்லைன்னா தான் டக்குன்னு கொடுத்தோன்னே தெரிஞ்சிடும். இது அதுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா, ஆணவம் ஏற்கனவே ஆன்மாவை மறைத்து கொண்டிருந்தது. இப்ப என்ன பண்ணும், இது உதவிக்கு இது மற்ற பொருள்கள் சேர்ந்து இதற்கு இயக்கம் வந்த உடனேயே ஆணவம் என்பது அதோ நியாமிகா சக்தி அது என்ன பண்ணும்னா, இவையெல்லாம் தான் நீ என்று அந்த தன்மையை உணர்த்தும். மாயா தத்துவங்களை தானாகவே கருதி மயங்கும். எனவே மாயா தத்துவங்களை தானாக கருதி மயங்குவது மாயா தத்துவங்களினால அல்ல, அது ஒளி, ஆணவத்தால தான். ஆணவம் அந்த மாயா தத்துவங்கள் அப்படி மாயா விளக்கு. அது ஏன் விளக்குன்னு சொன்னோம்னா, மாயை விளக்குவது எந்த பொருள்னு தெரிஞ்சுக்கணும். மாயை என்று சொல்லக்கூடிய விளக்குவது எது? ஆன்மாவை. அதுக்காக தான் தந்தார். ஆனா விளங்குச்சா நமக்கு என்று கேட்டால், நம்முடைய அறிவுக்கு இந்த தத்துவங்களை எல்லாம் கொடுத்து, இந்த தத்துவங்களினாலே நாம் கண்மம் செய்து அவற்றை அனுபவிக்கின்ற பொழுது, இந்த பயன்களை அனுபவிக்க ஆன்ம அறிவிலே இவை எதற்காக, இந்த தத்துவம், இந்த துன்பங்கள் எதற்காக, இந்த இன்பங்கள் எதற்காக, ஏன் இவை நீடித்து நிற்பதில்லை, ஏன் இவை உண்மையாக இருப்பதில்லை என்றெல்லாம் அவை ஆய்ந்து பார்க்கிற பொழுது, அது இவற்றிற்கு வேறாக ஒன்று இருக்கிறது. அது நான் தான். இவற்றை கொண்டு நான் பயனடைகிறேன் அல்லது இவற்றை கொண்டு நான் அனுபவப்படுகிறேன் என்கிற அந்த எண்ணம் வர வரைக்கும் இந்த தத்துவங்கள் தன்னுடையதாகவே கருதி. அப்படித்தானே நிறைய பேர் எப்படி இருக்கிறோம், தன்னை தான் உடம்புன்னே நினைச்சு கடைசி வரைக்கும் உலகாயுதர் அப்படியே இருந்து அப்படியே மறைகிறவங்க தானே. உலகாயுதருக்கு உயிர் கிடையாது, உலகாயுதருக்கு கடவுள் கிடையாது, உலகாயுதருக்கு புண்ணியம் கிடையாது, உலகாயுதருக்கு பாவம் கிடையாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். புண்ணிய பாவம்லாம் உண்டு இல்லை, அவன் நினப்பு. நான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். உலகாயுதருக்கு கிடையாதுன்னு சொன்னால் உலகாயுதருக்கு அவனுக்கு கிடையாது, தனியாக வச்சிருக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. அவனுக்கு தான் நிறைய பாவம் முட்டை உண்டு இல்லையா. புண்ணியம் பண்ணியிருக்கானா என்னன்னு தெரில.
ஆகக்கூடி இந்த புண்ணியம் பாவம் சொர்க்கம் நரகம் கிடையாதுன்னு சொல்லுகிறவங்க. அவங்க இல்லைன்னா ஆகிடுமா என்ன? அது பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டுருச்சு அப்படின்னு நினச்சா இருண்டுருமா என்ன? அது அப்படி நினச்சிக்குது. சரியா, பூனையோட இயல்புது, அப்படி விட்டுருங்க. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்? உடம்பு தான் உயிருங்கிறான். அப்படியே தான் சொல்கிறான், உடம்பு உயிர் என்று சொல்லுகிறான். இப்போ உடம்பு சடமாக இருக்கிறதையே ஒரு சடப்பொருளையே தன்னுடைய அறிவு பொருளாக கருதுகிறான். தனக்கு அறிவு இல்லை. என்னப்பா உயிர்னு ஒன்று இருந்தால் தானே அறிவுன்னு. நானே காருங்கிறான், கார் ஓட்டுறவன். எப்படிங்க? உடம்புங்கிறது ஒரு வாகனம் மாதிரி வச்சுங்களேன். இந்த வாகனத்தை இயக்கிறதுக்கு உள்ள ஒரு டிரைவர் இருப்பாரா இல்லையா? கிடையாது, டிரைவர் தான் வாகனம் அப்படிங்கிறான். சரி, அவனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த உயிர் தான் இதற்கு வேறு என்று தெரிந்து கொள்ளுகிற அந்த நிலைக்கு ஆன்ம ரூபம். அது தத்துவங்களால தான் நிகழும். இந்த தத்துவங்களால நிகழ்வதுதான் தத்துவ சுத்தி. அப்படி அந்த ஆன்ம ரூபம் அதுக்கு தான் வேறேன்னு நினைச்ச உடனேயே, தான் வேற அதுக்கு அப்படின்னு நினைச்ச உடனேயே the Almighty comes to the rescue. அப்பத்தான் அவர் வரார். இது வரைக்கும் அவர் இதை ஒளியா கொடுத்தார், இந்த ஒளியா கொடுத்தார். இப்ப என்ன பண்றாரு? அடுத்தது அவரே வருகிறார். எப்படி வருகிறாரா? சுடர் உற ஓங்கியது உள்ளொளி ஆங்கே படருரு காட்சி பகலவன் ஈசன். இதுவரைக்கும் விளக்க வச்சு பார்த்துக்கன்னு கொடுத்தவர் இப்ப சூரியனே வந்துட்டார். இந்த சிவரூபம் என்று சொல்லுவது சூரிய உதயம் போல அது வரும். இது நான் இதுக்கு வேறேன்னு நினைச்ச உடனேயே சிவரூபம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய கருணை அங்கே வருகிறது. இது ஒளி வகையில இதை வைத்து நாம பார்க்கிறோம். நல்லா தெளிவாக நீங்க தெரிந்து கொண்டார். மாயை என்கிற ஒளியை முதல்ல தந்தார். அடுத்தது தன்னுடைய அருள் கருணை என்பதை அடுத்ததாக ஒளியாக தருகிறார். அப்படி தருகிற பொழுது என்ன ஆகிறது? சுடருற ஓங்கியது உள்ளொளி. இது எங்கிருந்து? வெளியில இருந்து வரல, உள்ளே தான் இருக்குது. அது எப்பொழுது ஆன்மா வெளியில் இருக்கிற பொருள் நான் இல்லை, நான் எனக்கு இவை கருவியாக விளக்கத்திற்காக இவை தரப்பட்டிருக்கின்றன, இந்த ஒளியை கொண்டு நான் அறிவது என்னை நான் வேறு பொருள்னு எனக்கு தெரியுதுன்னு தெரிஞ்ச உடனேயே இப்போ உள்ள இருந்து ஒரு ஒளி வருமா? அதுதான் சுடர் உற ஓங்கியது உள்ளொளி அங்கேனா அது போல படருரு காட்சி பகலவன் ஈசன். சூரியன் தோன்றிய பொழுது இப்போ ஒரு விளக்கை ஏற்றி வச்சிருக்கிறோம், மாடத்தில் விளக்கேற்றி வச்சுருக்கிறோம், இல்லை தெரு லைட்டு போட்டிருக்கிறாங்க, தெருவில் இருள் நேரத்தில் அந்த தெரு விளக்கு அது எரிகிறது, ஏதோ ஓரளவு தெரியுது, சூரியன் வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும்? சில சமயம் இந்த விளக்கை அணைக்காமல் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா விளக்கு என்னவோ எரியும், ஆனால் விளக்கில் எந்த வெளிச்சமாவது எந்த உதவியாக செய்யுமா? ஒரு உதவியும் செய்யாது, அது பாட்டுக்கு அப்படியே நிற்கும். அகல் விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறோம், ராத்திரி தென்னையில் ஏற்றி வைப்போம். முன்னையில் என்ன பண்ணுவாங்க? தென்னையில் விளக்கு ஏற்றி வைப்பாங்க போகிறவங்க வரவங்களுக்கு, தெரு விளக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி. இல்லை தெரு விளக்கு இல்லாத இடத்துல யாரும் நடந்து போனால் இடிச்சிக்க கூட அப்படின்னு ஒரு விளக்கை போட்டு எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு நல்லவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில், பொது நலனுக்காக செய்வாங்க. அது மாதிரி அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். காலையில் சூரியன் வந்த அப்புறம் அந்த ஒளி அதில் அமிழ்ந்து போயிடும். அதுபோல படரூர் காட்சி பகலவன்னாரு. படரூர் காட்சி என்று சொன்னால் படர்தல்னா மறைதல்னு அர்த்தம். அந்த காட்சிப்படுத்தி கொண்டிருந்த அது இந்த பகலவன் ஒளியில இல்லாமல் போகாது, மறைஞ்சிடும் அதனுடைய ஆட்சி. அது போல உள்ளே இருக்கக்கூடிய சுடரூர ஓங்கிய ஒளி பகலவன் போல ஈசன் என்ன செய்வான்?
இந்த உயிர் தன்னை அதற்கு வேறான பொருள் என்று உணர ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது இதற்கு இதை யாரென்று காட்ட வேண்டும் என்று அப்பொழுது இந்த ஒளி வரும். எனவே எப்பொழுது பகலவன் ஒளியாக இது உள்ளே ஒளிர ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அந்த முதல் நிலையாக இருக்கக்கூடிய ஆன்ம ரூபம், அந்த ஆன்ம ரூபத்திலே நான் இவற்றிற்கு வேறானவன் என்கிற அந்த பிரஜை வருகிற பொழுது, ஆகையினால தான் ஆன்ம அந்த ரூபத்திற்கு பிறகு சிவரூபம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே இந்த பகலவன் ஒளி உள்ளே இருக்கக்கூடியது ஒளிர ஆரம்பிக்கும். அதுதாங்க சிவரூபம். அதை நம்ம அவர் குருவா வருகிறார் அப்படி இப்படி எல்லாம் பல்வேறு விதமாக அதை வேற விதமாக பார்த்தோம். இப்போ நம்ம ஒளி வகையில் பார்க்கிறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன சொல்றாரு, ஆன்ம ஒளிக்குள்ளேயே இந்த ஒளி தோன்ற ஆரம்பிக்கும், பகலவன் ஒளி போல வரும். இந்த பகலவன் ஒளியில என்ன ஆகும், இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்து கொண்டிருந்த அந்த மாயை கருவி கரணங்க உலகம் எல்லாமே அதில் அமிழ்ந்து போய் பகலவன் ஒளி மட்டும்தான் தெரியும். அதாவது எல்லாமே சிவனுடைய ஈசனுடைய கருணையாக தெரியும், அவருடைய ஏற்பாடு என்பது தெரியும். அப்படி இந்த உலகத்தை அது அமிழ்ந்த பொழுது விளக்கு ஒளியில உலகை பார்த்து கொண்டிருந்த நாம் இப்பொழுதுதான் விளக்கு ஒளி இந்த ஒளியிலே அமிழ இந்த ஒளியிலே நம்மை பார்ப்போம். அதுதான் ஆன்ம தரிசனம். இதுவரைக்கும் உலகத்தை ஒன்மாயையில நம்மளையே உலகம் நினைச்சிட்டு மாயையிலேயே மாயையை பார்த்து கொண்டு இருந்த நிலையானது நீங்கி இந்த மாயை என்கிற கருவி தந்ததே நாம் அதற்கு வேறே என்று உணர்வதற்குத்தான் என்று அந்த உணர்வு வந்த பிறகு, நான் இதற்கு வேறே என்று உணர்வு வந்து ஆன்ம ரூபம் வந்த உடனேயே உள்ளே இருக்கக்கூடிய சிவமானது ஒளிர ஆரம்பிக்கும். அந்த பேரொளி, அந்த சிறப்பான ஒளி, அந்த ஒளி பரவ ஆரம்பிச்ச உடனே இந்த அதுதான் சிவரூபம்னு பேரு. அப்படி உடனே ஆன்ம தரிசனம் கிட்டும். எப்ப ஆன்ம தரிசனம் கிட்டும் தெரியுங்களா? படரூரு காட்சின்னாரு. உலகம் மறைந்தால்தான் ஆன்மாவுக்கு தன்னை தெரியும், இல்லாடி ஆன்மாவுக்கு தெரியாது. தத்துவங்களையும் உலகத்தையும் அது மறைத்து கொண்டு இது நிற்கிற பொழுது ஆன்மாவுக்கு தன்னை தெரியும். அதுதான் ஆன்ம தரிசனம். தான் ஒரு சித்துப்பொருள் என்பது அதற்கு தெரிஞ்சு போகும். தான் ஒரு ஈசனுக்கு அடிமை என்பது அது உணர்ந்து கொள்ளும். உண்மையிலேயே ஆன்ம தரிசனம் என்பது தன்னை ஈசனுக்கு அடிமையாக தெரிந்து கொள்ளுதல், தன்னை தத்துவங்களுக்கு வேறாக தெரிந்து கொள்ளுதல் ஆன்ம ரூபம். தன்னை ஈசனுக்கு அடிமையாக உணர்வது ஆன்ம தரிசனம். நான் இவருக்கு அடிமை, இத்தனை காலமும் இத்தனை உதவிகளும் இத்தனையும் செய்து கொண்டே வந்தது. படரூரு காட்சி என்று சொல்லுகிற பொழுது இதுவரைக்கும் கண்ட காட்சிகள் எல்லாம் மறைந்து போயின. பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். மறைஞ்சு போச்சு எல்லாமே. வேண்டாம் வேண்டாம், பற்று நான் கண்டிலேன். அப்ப எனக்கு இந்த ஆன்ம ரூபத்திலே வந்த ஒரு உணர்வானது சிவரூபத்தினாலே ஆன்ம தரிசனம் கிட்டியது. இத சொல்றார். சுடர் உற ஓங்கியது உள்ளொளி. எப்படி? பகலவண்ணா அங்கே. அது அங்கேனா அது போல, அது போல, இது போல பகலவன் போல. பகலவன் போல வந்தது யார்? ஈசன். பகலவன் போல வந்ததுனால என்னாச்சு? காட்சி படருரு, படர்தல் உற்றது. படர்தல்னால் மறைவு உற்றது. பகலவனால் காட்சி மறைவு உற்றது. என்ன காட்சி? இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த காட்சிகள், இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த காட்சிகள். நானே உடம்பு, நானே இந்த உலகம், இது என்னது, இது என்னது, இது என்னது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மயக்கம். அந்த மயக்கம் எது? அது பொருள் உள்பொருள் தானே, அது ஒண்ணுங்கிறதும் உள்பொருள் தானே. ஆனா அது என்னன்னு கேட்டா அது உண்மையிலேயே நம்முடையது இல்லை, அது இறைவனுடையது. இந்த மயக்கம் ஏன் வந்ததுன்னா ஆணவம். பொருளில்
அது எல்லாம் இருக்கிறது தான். அது உண்மையிலேயே அது ஒளிப்பொருள் ஒன்மாயேன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் நமக்கு நம்மை உணர்த்தும். அது இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம யாருன்னே தெரியாம தான் அதுக்குள்ள கிடந்தோம், இருளுக்குள்ள. படருரு காட்சி பகலவன் ஈசன். அப்ப சுடர் உற ஓங்கியது உள்ளொளி அங்கே படருரு காட்சி பகலவன் ஈசன். என்ன அழகா அந்த ஒளி வகையில கொண்டு வந்து அதை நிறுத்தி சொல்லுகிறார். நாம தெரிந்து கொள்ள வேண்டியது தத்துவங்களோடு நம்மை சேர்த்து வைத்தது மாயையிலிருந்து. இந்த மாயை என்பது உண்மாயை. அப்ப இருள இருந்த நமக்கு தரப்பட்ட விளக்கு இந்த மாயை. இந்த மாயை விளக்க வேண்டியது எதுன்னா ஆன்மாவை. அதுக்காக தந்தது தான் இது. இங்கே இருந்து வீடு வாங்கி சொத்து எழுதி வச்சுக்கிட்டு இங்கேயே சுத்திட்டு இருக்கிறதுக்காக இல்லை. இது அதனால தான் அது இருக்காது, உனக்கு கிடையாதுன்னு காட்டுறதுக்கு தானே ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வச்சு தூக்கிடுறாரு. எவ்வளவோ பொருள் ஈட்டியவர்களும் எவ்வளவோ பொருளை கட்டியவர்களும் அவங்களாம் இல்லையே. என்ன காரணம்? அது இங்கே எதுவுமே அது அதற்காக வரல. அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். தத்துவங்கள் தரப்பெற்றது எதற்காக அப்படின்னு கேட்கிற பொழுது, அதாவது நீங்கள் எவ்வளவு சர்க்கியூட்டை நாங்களாம் பார்ப்போம். சர்க்கியூட்டை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எல்லாமே இன்புட்டை கொடுத்துட்டு அவுட்புட்டுக்காக காத்துட்ருப்போம். இன்புட்டை கொடுத்துட்டு அவுட்புட்டுக்காக காத்துட்ருப்போம். ஆனால் அந்த பவர் பாயிண்ட் 2 இருக்குது, அதை கொண்டு போய் அங்கே சொருகணும். அதை சொருகினா தான் டோட்டல் சர்க்கியூட் ஒர்க் பண்ண. இந்த பவர் பாயிண்ட் அப்படி சொருகிறது இருக்கே, அதுதான் கருவில் கொண்டு போய் சேர்த்து தூள உடல் கொடுக்கறது. இந்த தூள உடல்ங்கிறது கடைசி 2 பவர் பாயிண்ட். தூள உடலை நீக்கிட்டா பவர் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். மித்தெல்லாம் இருக்கும். ஏன்னா சூக்கும உடல் உண்டு, காரண உடல் உண்டு, புருடன் உண்டு, எல்லாமே உண்டு. புதுசு புதுசாக சூக்கும உடம்பு கொடுக்க மாட்டார். ஒரு தடவை கொடுத்தா அவ்வளவுதான். பவர் கொடுக்குற மாதிரி தூள உடம்பு சர்க்கியூட் அது கம்ப்ளீட் ஆகும். அந்த பவர் கொடுத்தா தான் கம்ப்ளீட் ஆகும், இல்லாட்டி கம்ப்ளீட் ஆகாது. எல்லாம் இருக்கும், இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட்டும் இருக்காது. வினையெல்லாம் இருக்கும், சர்க்கியூட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த காரணமும் கூட எல்லாம் இருக்கு. ஆனால் வெளியில் இருக்க தூள உடம்பு தாத்வீகங்கள், முழுக்க முழுக்க தாத்வீகங்கள் தான் தூள உடம்பு. அதில் ஞானேந்திரியம் இருக்குது, கண்மேந்திரியம் இருக்குன்னு. கண்மேந்திரியம் ஞானேந்திரியமும் இதுதான் தாத்வீகங்கள் தான். அது கண்மேந்திரியமா இருக்கிறதுக்கு காரணம் உள்ள இருக்கக்கூடிய சூக்கும உடம்பு தான். புரியுதுங்க இல்லையா? அது கண்ணுங்கிறதுல என்னங்க இருக்கு? அதுவும் சப்த தாதுக்களால் ஆனது தான். காதுங்கிறது சப்த தாதுக்களால் ஆனது தான். 7 தாதுக்களால் டோட்டல் உடம்பு. காதுக்கு மட்டும் என்ன தனியாக ஒரு மெட்டீரியலா? இல்லை, எல்லாமே தாத்வீகங்கள் தான். இது காதா இருக்கிறது, இதனுடைய பல்ஸ் உள்ள போனா அங்க இருக்கு புலன்னு சூக்கும உடம்புல. அது ஓசைக்கிற புலன் இருக்கு, அதுதான் அதை சென்ஸ் பண்ணும். அதுதான் பார்க்க போன ஞானேந்திரியம். 5 புலன்கள், 3 அந்த கரணம், 5 3 8 புரியட்ட காயம். அப்ப இதுல நீங்க நமக்கு தெளிவா தெரிகிறது, படருரு காட்சி பகலவன் சூரிய ஒளின்னு ஏன் சொல்லுகிறாருன்னா, மாயைங்கிறது இதுவரைக்கும் அகல் விளக்கு போல இருந்தது கையில. இப்ப பகலவன் ஒளி வந்த உடனேயே தான் ஆன்ம தரிசனம் கிடைக்கும். ஆன்ம ரூபம் தான். அதை வச்சுக்கிட்டு மாயையில வச்சுக்கிட்டு ஒளியை வச்சுக்கிட்டு ஆன்ம ரூபத்தை தாண்டி போய் ஆன்ம தரிசனம் பண்ண முடியாது. தரிசனத்துக்கு பெரிய ஒளி பகலவன் ஒளி வேணும். ரூபத்துக்கு தெரிந்து கொள்கிற உணர்வுக்கு அதுக்கு இந்த ஒளி. முதல்ல தெரிந்து கொள்வது, அப்புறமா உணர்ந்து கொள்வது, அப்புறமா அந்த உணர்வின் அடிப்படையிலே பயன் பெறுவது. ஆகையினாலே இந்த ஒளி வகையில பிரிக்கிற பொழுது இந்த மாயைங்கிற ஒளியும் ஈசன்கிற ஒளியும் எப்படி இந்த ஆன்மாவுக்கு துணை? அந்த ஒளி எதுக்கு, இந்த ஒளி எதுக்கு? இந்த ஒளி ஆன்மாவை தெரிந்து கொள்வதற்கு. அந்த ஒளி ஈசன் ஒளி எதுக்குன்னா, ஆன்மா முழுமையாக தன்னை உணர்ந்து தான் யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டியவர் என்று உணர்ந்து கொள்வதற்கு. இதுக்கு வேறேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அதை தக்கபடி அந்த திருவருள் அதை செலுத்தும்.
அதனால அங்க குறிப்பிடுகின்றார், பகலவன்கீசன் படருரு காட்சி, படர்தல் உருகின்ற காட்சி. காட்சி படர்தல் உறும். காட்சி படர்தல் உறும்னா இதுவரைக்கும் பிரபஞ்சமாக அனுபவித்து வந்த அனுபவங்கள் எல்லாம் மறைந்து போகும். காரணம், மாயைங்கிற ஒளி பகலவன் ஒளியில, ஈசனுடைய ஒளியில, அதுவும் எங்கிருந்த வெளியில இருந்தெல்லாம் வராது. அது சுடருற ஓங்கியது உள்ளொளி. அது உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அது எப்ப அது இந்த ஆன்மாவிற்கு எந்த பக்குவம் வந்தால் இந்த லைட், இந்த பிரைட்னஸ் அப்படிங்க. அதனாலதான் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளி, இப்ப ஓங்கிய ஒளி. இப்ப ஓங்கிய ஒளி அப்ப எப்படி இருந்தது? ஒளிக்கும் ஒளி. சுடர் உற ஓங்கியது உள்ளொளி, அங்கே படருரு காட்சி பகலவன் ஈசன் அடருரு மாயையின் ஆரிருள் வீசி. இப்ப இந்த சாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்ன செய்கிறார்? இந்த சிவரூபம் பார்த்த உடனே ஆன்ம தரிசனம் கிடைக்கும். தன்னை அது அப்பதான் தன்னை வேறுன்னு தெரிஞ்சது, தான் ஒரு சித்து பொருள்னு அதுக்கு உணர்வு வந்துடும். தன்னை யாருன்னு தெரியும். அப்பத்தான் அது என்ன செய்வாராம், அந்த வந்த உடனே அதனுடைய முழுமையான அந்த ஆணவ மலத்தை நீக்குகிறார். அதுதான் ஆரிருள் வீசி. இந்த ஆரிருளை சொல்லுகிற பொழுது மாயையின் ஆரிருள் வீசி, மாயையின் ஆரிருள்னு சொன்னாரு. அது உரை எழுதுகிற பொழுது மாயையின் ஆரிருள்ங்கிறத மயக்கம் என்றே கூட எழுதினார்கள். அதுவும் சரிதான். ஆனாலும் கூட இந்த முன்னால அடர் உரு என்று சொல்லுகிற பொழுது அடர்த்தியாக இருந்த அந்த பொருந்திய இருள், அந்த உயிரிடம் பொருந்திய இருள், அது மாயையிலே கூட நீங்களாது. அது அப்போ அங்கே இருக்கு. இந்த ஆன்ம அறிவு கொஞ்சம் கொஞ்சமா அது தெளிவடைய ஆரம்பிக்கின்ற உடனேயே அது தன்னுடைய வலிமையிலே மெலிவடைந்து கொண்டே வரும். எனவே அப்படி அது முதல்ல மறைத்தலை செய்தது, இப்போ மயக்கத்தை செய்யும். மாயை இருக்கிற பொழுது முதல்ல மறைத்தலை செய்தது, இப்பொழுது மயக்கத்தை செய்து கொண்டிருந்தது. அப்படி அந்த மயக்கத்தையும் மறைத்தலையும் செய்து கொண்டிருந்த அந்த ஆணவத்தை, மாயையில் மயக்கத்தை செய்து கொண்டிருந்ததும், மாயையிலே மயக்கத்தை செய்வதற்கு முன்பாக மறைத்தலை செய்து கொண்டிருந்த அந்த ஆறு இருள் இருக்கிறதே, அதனை வீசினார், அதனை நீக்கி. ஏன் நீக்குவாருன்னா, அப்ப நீக்குனா அது திரும்பவும் பிடிக்காது, இப்ப நீக்குனா திரும்பவும் பிடிப்போம். நம்ம மாயையே நீக்க முடியலையே, இல்லையா? மாயே நம்மளுக்கு வேறன்னு தெரியலையே, நமக்கு அந்த மயக்கமே நமக்கு வரும். இந்த மயக்கம் நீங்குச்சு நமக்கு என்று சொன்னால் அப்பதான் நம்ம தயாரா இருக்கிறோம். எந்த மயக்கம்? இது நாமல்ல, நாமல்ல இந்திரியம், நமதல்ல என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை. ஆரிருள் வீசி பார்த்தீங்கன்னா, சாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரிருள் வீசி என்று சொல்லுகிற பொழுது ஆணவம், அதனை நீக்குதல். அது நீக்கின பிறகு வருவதுதான் ஆன்ம சுத்தி. அப்ப அதனாலதான் சில நூல்களில் பார்க்கும்போது தசகாரியத்தை ஆன்மாவில் வச்சே தான் பேசுவாங்க. ஆன்மாவில் வச்சே ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம். இந்த சிவயோகம் சிவபோகத்தை கூட ஆன்ம லாபம்னு தான் சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம், அப்படி அந்த மூணா சொல்லுவாங்க. ஆன்மாவை குறிப்பிட்டது தான் இது. இந்த டோட்டல் ப்ராஜெக்டு எண்டு யூசர், கன்சியூமர் யாரு அப்படின்னா ஆன்மா தான். மாயை யாருக்காக? சிவம் யாருக்காக? எதுவும் எண்டு யூசர் யாரு? கன்சியூமர் யாரு? இல்லையா? இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா, அப்படித்தானே சொல்லுவாரு. இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா, இரண்டு மிலி தனியா நேர்க்கேன்னாரு மணிவாச பெருமான் திருச்சாதத்தில் சொல்லுகிற பொழுது கூட இரண்டு மிலி தனியா நேர்க்க. இரண்டு மில்லின்னு என்ன சொன்னாரு? சடமும் இல்லை, சித்துவும் இல்லை, இது ரெண்டும் கண்டான். ஆகையினாலே அந்த இடத்துல சிவதரிசனம் என்று ஒன்று நிகழ்ந்த பிறகு அந்த சிவதரிசனத்தில்
ஆறிருள் வீசி அவற்றை நீக்கி விடுகிறார். அது பெறுவது ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தியிலே என்ன நிகழ்கிறது என்று கேட்கிற பொழுது அதை ரொம்ப அழகா சொல்லுகிறார். அடருரு மாயையின் ஆறிருள் வீசி உடலுரு ஞானத்து உறவியன் ஆமே. அவ்வளவுதான். இப்பத்தான் உடலுரு ஞானத்து உறவியன். அது எப்படி பிரிக்கணும்? துறவின்னு இருக்கு இல்லையா, அது ஞானம், அது சேர்த்ததுனால அப்படி அது வருகிறது அப்படி. ஆனால் உடலுரு ஞானத்து உறவியன் ஆமே. உடலுருன்னா உடலுதலை பொருந்தின்னு அர்த்தம். இதில் இருக்க சில வார்த்தைகள்லாம் படருதல்னா படர்ந்து நிற்கிறது அப்படின்னு தமிழ் இருந்தாலும் இந்த இடத்துல படருங்கிறது மறைத்தல்ங்கிற பொருள். அதே போல் இங்கே உடலுதல் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? உடலுதல்னா மாறுபடுதல்னு அர்த்தம். உடலுரு ஞானம்னாரு, மாறுபடுகிற ஞானம்னாரு. மாறுபடுகிற ஞானம் இதுவரைக்கும் நமக்கு இருந்த ஞானம் பாச ஞானம், அது மாயையினாலே வந்தது, அதனால அதை பாச ஞானம் என்று சொல்லுவோம். ஆனால் இப்போ உடலுரு ஞானம், அது மாறுபட்ட ஒரு ஞானம் வருகிறது, அதுதான் பதி ஞானம். அந்த பதி ஞானங்கிறது வேற ஒன்றும் இல்லை, திருவருள். அந்த திருவருள் பதிவது தான் சிவயோகம் இல்லைங்களா? அந்த சிவயோக நிலை அப்பொழுது நிகழ்கிறது. உடல் உரு ஞானத்து, இந்த பதிஞானத்தினாலே ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ளுகிறான். எப்பொழுதுதான் சிவத்திற்கும் ஆன்மாவிற்கும் உறவு ஏற்படுகிறது. திருவருள் பதிந்தாத்தான் அந்த உறவு. அது வரைக்கும் சாமி நம்மளை உறவுன்னு ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம சொல்கிறோம் உறவுன்னு. ஆனாலும் நம்ம ஒரு கருணையை வைத்து கொண்டு அவர் நம்ம குழந்தை, அவர் தந்தை, அவர் நமக்கு தலைவர், நமக்கு ஏங்க அடிமைன்னா அடிமைக்கு தகுந்த மாதிரி இருக்கணுமா இல்லையா? நம்ம சாமி தலைவர் நான் அடிமைங்கிறோம், அடிமைன்னா அடிமைக்கு தகுந்த மாதிரி இருக்கு. எல்லாம் நம்மளே டிசைட் பண்ணுறோம், நல்லா நம்மளே முடிவு பண்ணுறோம், எல்லாம் நம்மளே எல்லாத்தையும் செய்துவிட்டு அவர் தலைவர் நான் அடிமை அப்படின்னா யாரை ஏமாத்து? அவர் ஏமாந்துடுவார். எனக்கு அவர் அப்பா, நான் மகன், நான் அவருக்கு மகன் போல அப்படின்னு சொன்ன அதுக்கு அந்த உறவுக்கு என்ன சொன்னார்? உறவுக்கோள் நட்டு உணர்வு கயிற்றினால்னாரு. அப்பர்தாமி சொல்லுகிற பொழுது விரைகில் தீ என்னன் பாலில் படுகை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவுக்கோள் நட்டு உணர்வு கயிறு. நீ என்ன உறவு வேணா வச்சுக்கோ, ஆனா உணர்வு இருக்கா? அந்த உறவுக்கு தகுந்த உணர்வு இருக்கா? அது இல்லைன்னு சும்மா இங்கதான் உண்மையான உறவு நாம் என்ன, அப்பதான் உறவு ஏற்படுகிறதா அந்த ஆன்மாவுக்கு. இது நம்ம அதனாலதான் அதை சொல்லுகிறார். நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னார் பாருங்க. யாருன்னு கேட்டாராம் அந்த முனிவர். மந்திரமா முனிவன் இவன் யாரணையம் பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. என்ன அழகா சொன்னார். மந்திரமா முனிவன் இவன் ஆரண நந்தமர் ஊரன் என்றான். என் சொந்தக்காரன் உறவு பாருங்க, உறவியனாமே என்று குறிப்பிடுகின்றார். ஞானத்து உறவியனாமே. எப்படி உறவு? அஞ்ஞானத்தில் வந்த உறவா? மாயையில் வந்த உறவா? இல்லை. இந்த உறவு எப்படின்னா மாறுபாடான உறவு. எப்படி மாறுபாடான ஞானம் என்று கேட்டால் உடல் உரு ஞானத்து உறவியன் நாமே. உறவியன்னா உறவு கொள்பவன் அர்த்தம். உறவியன் உறவு கொள்பவன். அடருரு மாயின் ஆறிருள் வீசி உடல் உரு ஞானத்து. அப்பொழுது பதிவதுதான் பதிஞானம். பதிஞானம் என்பது திருவருள் நிலை. அதுதான் இந்த திருவருள் நிலை தான் ஆன்ம சுத்தியில நிகழ்வது. ஆன்ம லாபத்தை பத்தி அது அப்புறம் நீங்க பார்த்துங்களா. அது உறவு வந்துருச்சுன்னா லாபம் இல்லையா? அந்த உறவியன் ஆமே, உறவியனாக இருந்து ஆமே ஆக வேண்டியதை தருவார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆமே அப்படி ஒரு
அந்த ஒளி வகையில் எதற்காக அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக இந்த பாடலில் சொன்னார். இனி நிறைவாக இந்த ஒளி வகைகள் என்று கேட்கிற பொழுது இந்த மாயை ஒளின்னு சொன்னோம் இல்லையா, உண்மாயை. இந்த உண்மாயையில சிறந்த அந்த விளக்கிலேயே சிறந்த விளக்கு, நல்ல கவனமாக இருக்கணும். அந்த விளக்கில் அந்த விளக்கு தான் அது. ஆனால் அந்த விளக்கு அவராக வந்து தருகின்ற விளக்கத்தை காட்டிலும் சிறந்த விளக்கு இல்லை. எதை படிக்கிறோம், எதை தெரிஞ்சுக்கிறோம், எதை கேட்குறோம் அல்ல இல்லை, அவர் என்ன உணர்த்துறார் அதுதானே ரிசல்ட்டு. நான் எவ்வளவோ சொல்லலாம், நீங்கள் எவ்வளவோ கேட்கலாம், ஆனால் அவர் என்ன உணர்த்தினார் அது ரொம்ப முக்கியம். நான் எத்தனையோ படிக்கலாம், எத்தனையோ கேட்கலாம், எத்தனையோ பார்க்கலாம், ஆனால் அவர் எனக்கு என்ன உணர்த்துறார் அதுதான் முக்கியம். ஆக எதையாவது சொல்லுகிறேன்னா அதைத்தான் உணர்த்திருக்காருன்னு அர்த்தம். நான் ஏதாவது உணர்றேன்னா அவர் உணர்த்தவே இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் உணர்த்தலை, நான் இப்படி ஏதாவது வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். உணர்த்துறது தான் நமக்கு வறுமையை தவிர உணர்த்தலைன்னா எப்படிங்க வரும்? எல்லாரும் அது சைவ சித்தாந்தம் ரொம்ப முக்கியம். ஆன்மாவுக்கு உடனிருந்து காட்டுவதும் காணுவதும் தானே ரொம்ப முக்கியம். உடனிருந்து எவ்வளவு தாங்குன்னு தெரியும் அவருக்கு. இந்த ஒயர் எவ்வளவு கரண்ட் தாங்கணும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதனுடைய கேஜுக்கு தகுந்த மாதிரி தான் அது கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி. 5 ஆம்ஸ்னா 5 ஆம்ஸ் தான் தாங்கும். 50 ஆம்ஸ் கரண்ட் போக முடியுமா அதில்? பஸ்ட் ஆகிடும். அந்த ஆர்கான் தான். அதனால தான் அந்த பிரெயினில் அது எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுதுன்ற கணக்கெல்லாம் இருக்குது. ஆகையினால எல்லாருக்கும் எல்லாத்தையும் உரிமை அவருக்கு தெரியும் அல்ல. அவர் என்ன அவருக்கு அறியாததா? ஆகையினாலே இதில் என்ன சொல்லுகிறார், இந்த ஒளிகள்லேயே சிறந்த ஒளி எது, இந்த மாயிலே சிறந்த ஒளி எது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒளியை சொல்லுகிறார். அந்த ஒளியே அது மிகச்சிறந்த ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஒளியிலிருந்து தொடங்கினா மித்ததெல்லாம் இன்க்ளூடட் தானே. தானே இருக்கும் அவற்றின் தலைவனும் தானே இருக்கும் அவன் என நன்னிடும்பானாய் இருக்கும் இம்மாயிரு ஞாலத்து பானாயிருக்க பாவலும் ஆமே. தானே இருக்கும் அவற்றின், அதாவது எப்பவுமே வேதங்கள் அப்படிங்கிறதுக்கு குறியீடா ரிக்வேதத்தை தான் சொல்றது வழக்கம். எப்பவுமே எல்லாரும் ரிக், அது நம்ம மெய்கண்டாரும் குறிப்பிட்டிருக்கார். இருக்கு அப்படின்னா ரிக் அந்த இருக்கும் என்று சொன்னால் வேதங்களும் அர்த்தம். அது பொது பெயராக அந்த இருக்குன்னு சொன்னா கூட அது வேதத்தை குறிக்கும். எனவே வேதங்களை தந்தவனும் அவனே, வேதங்களினுடைய தலைவனும் அவனே, வேதங்களினுடைய பொருளாக இருப்பவனும் அவனே. வேதம்னா ஆகமங்களும் சேர்ந்தது. இப்ப நமக்கு திருமுறைகளாக இருப்பவனும் அவனே, திருமுறைகளின் தலைவனும் அவனே, திருமுறைகளை தந்ததும் அவனே, திருமுறைகளின் பொருளும் அவனே. எப்படி தந்தான்னு சொல்றார் இல்லையா அவர். நம்ம ஒழுகல் அரிது அழிகலியில் ஒளி உலகு பழிபெருகு வழியை நினையா முழுது உடலில் எழுமயிர்கள் தழுவுமுனி குழுவினோடு கழுவு சிவனை தொழுது உலகில் இழுகு மலம் அழிய வகை கழுவும் முறை கழுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே அப்படின்றாருல. அப்ப சொல்றாரு சிவபெருமான் சொல்றாரு நான் எழுதுறேன் அப்படின்றார். இல்ல, சிவபெருமான் எழுதுறாரு, நான் பாடுறேன் இல்லையா? சில சமயம் மேனேஜர் டிக்டேட் பண்ணிட்டே இருப்பாரு, ஸ்டெனோ எழுதுவாங்க இல்லையா? பிஏ வந்து எழுதுவார், எழுதி எடுத்துக்கப்பா அப்படின்னு மேனேஜர் சொல்லுவார், அவர் எழுதுவார். இங்கே எப்படின்னு கேட்டால் மேனேஜர் மேலே, எழுதுகிறவர் அவரு கீழே. இங்கே எப்படின்னார், உள்ள அவர் எழுதுறாராம். யாரு? சிவபெருமான். அவர் எழுதுறார். அவர் எழுத இவர் சொல்லிட்டு இருக்கார். இவரு டிக்டேட் பண்றார். யாருக்கு? நமக்கு டிக்டேட் பண்றார். ஞான சம்பந்தர் சொல்லிட்டு டிக்டேட் பண்ணும்போதே சொல்றாரு, நான் தான் டிக்டேட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உள்ளே இருந்து அவர் எழுதுறாரு, அதைத்தான் நான் டிக்டேட் பண்றேன் உங்களுக்குன்ட்டார். அப்ப சுவாமி வந்து எழுதுறாங்க, எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள். தமிழ்ங்கிறது ஆகு பெயராக தமிழ் வேதங்களை குறிக்கிறது. அப்ப இந்த ஒரு அடிப்படையில் பார்க்கிற பொழுது
ஆகமங்கள், வேதம்னு சொன்னால் ஆகமும் சேர்த்தா, அதுக்கு பொதுவாக அதை இருக்கு அப்படின்னு அதை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இறைவனை எந்த வேதங்கள் வேண்டும் என்று அந்தந்த உயிர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல வேதங்களையும் ஆகமங்களையும் தருகின்றார். அந்த வேதங்களையும் ஆகமங்களையும் அருளி செய்தது தக்கார் மூலமாகவோ அல்லது தானாகவே செய்தான்னு சொன்னாலும் கூட தக்கார் மூலமாக அவற்றின் தலைவனும். அது மட்டுமல்ல, அவை வேதங்கள் ஆகமங்கள் எல்லாமே இயல்பாகவே தானேன்னா அந்த இடத்துல இயல்பாகன்னு அர்த்தம். முதல் தானேங்கிறது சிவனேன்னு அர்த்தம். சிவனே ரிக்கு, சிவனே வேத ஆகமங்கள், சிவனே அவற்றின் தலைவன், வேதாகமங்களுடைய தலைவன். ரெண்டாவது வரியில் இருக்கிற தானேங்கிறது இருக்கும் தானே, இருக்கும்னா ரிக்கு, வேதங்களும் கூட இயல்பாக என்ன அதில் பொருள் இருக்கும் என்று சொன்னால் அவனே முழுமுதற் பொருள், அவனே நாம் சென்று அடைய வேண்டிய முடிவு பொருள் என நன்னிடும் என்று அவை கூறி முடிக்கும், அவை சொல்லி முடிக்கும், அவை காட்டி முடிக்கும். அவனென நன்னிடும். ஆகையினாலே இந்த வேதாகமங்கள் இப்படி சொன்ன காரணத்தினாலே தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மாயாகாரியங்கள், இது சொல்லுலக பிரபஞ்சம், இதற்கு கீழே பொருள் உலகம். இந்த சொல்லுலக பிரபஞ்சமாக இருக்கக்கூடியதும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய மற்றவை எல்லாம் வானாயிருக்கும் ஆயிரு ஞாலத்து, ஆகாசத்திற்குள்ளே அடங்கி வெளியில தான் எல்லாமே இருக்கு. பூமியாக இருக்கட்டும், சுற்றி வருகிற சந்திரனாக இருக்கட்டும், இல்லை இது சுற்றுகிற அந்த நிலையா சூரியனாக இருக்கட்டும், எல்லாமே ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அத்தனையும் சஸ்பெண்டட் இல்லையா? எல்லாமே பூமி அந்த வெளியில், அந்த வெளியில் தொங்கி கொண்டிருக்கின்றன. இது வெளி, இதுக்கு மேலே ஒரு பரவெளி உண்டு. இது போல பலவற்றை தனக்குள்ளே கொண்டு இருக்கக்கூடிய வெளி. அந்த வெளியிலே இவையெல்லாம் இருக்கின்றன. எல்லாம் பந்து பந்தா தொங்கிட்டு இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி ஒன்றுக்கொன்று அவை ஒன்றுக்கொன்று ஈர்த்து கொண்டு ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் அப்படின்னு சொல்லல. அந்த பகுதி உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்று சொல்லுகிறார் மணிவாசக பெருமான் திருவண்ட பகுதியில். அப்படி வானாயிருக்கும் என்று சொன்னால் ஆகாசத்திற்குள்ளே அடங்கி கிடக்கக்கூடிய மாயிரு ஞாலத்து, இந்த மிகப்பெரிய இந்த சூரிய குடும்பத்திலே சூரியனானவன் எப்படி பிரதானமாக இருக்கிறானோ அப்படி பானாயிருக்க, பான் என்று சொன்னால் பானு, பானுன்னா சூரியன் அர்த்தம். அந்த பானுங்கிறதுல ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம் கெட்டு போச்சு, அது பானுவாய் அப்படின்னு வர வேண்டியது பானாயின்னு வந்துருச்சு. சூரியனுமாய் இருக்க, அந்த சிவசூரியனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் தான். இத்தனை இந்த சூரிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய இத்தனைக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் போல இப்பொழுது நமக்கு ஞான சூரியனாக விளங்குவது இந்த பெருமான். எனவே வேதாகமத்திலே முழுமையாக அவற்றின் உண்மை தெரிந்தவர்கள் சிவபெருமானையே முழுமுதற் பொருள் என்பதை உணர்ந்து அந்த பொருளை அடைய வேண்டியதுதான் ஆன்மா. எனவே ஆன்மா தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தரப்பட்ட மாயை. தன்னை தெரிந்து கொண்ட பிறகு பற்ற வேண்டியது சிவம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவே சிவம், அதுவே ஞானசூரியன் என்று அந்த ஒளி, அது எல்லா ஒளிகளுக்கும் மேம்பட்ட ஒளியாக இருக்கக்கூடிய அதனை பற்றி அதனை பரவலுமாமேன துதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே ஆன்மாக்கள் எப்பொழுதுமே ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருக்காரு. எந்த காரணத்தை முன்னிட்டும் தன்னை பற்றிய துதியிலே அது மயங்கி விடக்கூடாது. அதுக்கு அந்த மயக்கம், அதாவது தன்னுடைய புகழ், தன்னுடைய மயக்கம், இதெல்லாம் ஒரே சூரியன் தான். அது எந்த சூரியன்னு கேட்டீங்கன்னா அது அண்டங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய சிவசூரியன் மட்டும்தான். அதுக்கு ஒண்டிதான் அது என்ன சொல்கிறது, ஒரிஜினல் பிரைட்னஸ், சுய ஒளி அதுக்கு ஒண்டிதான் உண்டு. அதற்கு மட்டும்தான் தனி கருணை, அதுக்கு மட்டும்தான் அது 8 குணங்கள். ஆனால் ஆன்மாக்களுக்கு அறிவிக்க அறியுமே தவிர, ஒளி ஊட்ட ஒளி பெறுமே தவிர அவைகளுக்கு சுய ஒளியோ சுதந்திரமோ கிடையாது. எனவே ஆகமங்கள், வேதங்கள் இவற்றை உணர்ந்தவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். இவையெல்லாம் ஆன்மா தன்னை அறிந்து கொண்டு
தன்னுடைய அந்த சுதந்திரமின்மையும் அறிந்து கொண்டு அவை தான் சேர வேண்டிய அந்த பெரும்பொருளை அந்த ஒளியினாலேயே அறிந்து, நல்லது தெரிவது, மாயையினாலே அது உணர்ந்து கொள்வது தன்னை, அது கருவியாகிறது. ஆனால் சிவத்தை உணர்ந்து கொள்வதற்கு பதிஞானத்தினாலே, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. எனவே அவனுடைய ஞானம் வந்தால்தான் சிவத்திலே பதிஞானம் பெற வேண்டியது சிவ தரிசனத்திற்கு பிறகுதான். அப்போதான் ஆன்மா சுத்தியாகும். ஆன்மா சுத்தியான பிறகுதான் அதற்கு அது காட்டியிருக்க பாருங்க. சிவதரிசனத்திற்கு பிறகுதான் ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்திக்கு பிறகுதான் அது அருளிலே தோய்கிறது. பதிஞானம் என்பது திருவருள் தான். ஆகவே அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி இந்த நிலையை நிறைவு பாடல்லையும் வைத்து காட்டி ஆன்மாவானது தூய்மை பெற்று சிவத்தோடு சிவசூரியனோடு சேர்வதற்கு அது என்ன செய்யணும்? ஒரே வழி முடிச்சாரு, பரவலும் ஆமே. அவ்வளோதான், துதிச்சுக்கிட்டே இருக்கணும், துதிக்கணும்ட்டாரு. வேற வழி இல்லை. அங்கே எப்போதும் சொல்லும்னார் பாருங்க முன்னால் ஒரு தடவை. அதுபோல் இங்கேயும் பரவலும் ஆமே. எப்பொழுதுமே இந்த உலகம் முழுவதும் அவருடைய கருணையாக பார்த்து இந்த சான்றோர்கள், எந்த சான்றோர்கள்? வேதாகமங்களிலே தோய்ந்து நிற்கின்ற சான்றோர்கள். அவரே எல்லா பொருள்களிலும் நிறைந்து விளங்குவதை உணர்ந்து அவனை பரவி கொண்டிருப்பார்கள். அதுதான் அவனிடம் கொண்டு போய் சேர்க்கிற நெறி. எனவே ஆன்மாவை தூய்மையாக கொண்டு போய் சிவத்திடம் சேர்ப்பது எது என்று கேட்டால் ஆன்மா துதித்து நிற்றல் தான் என்று திருமூலர் காட்டுகிறார் என்று சொல்லி, அப்படி துதித்து நிற்பதிலே மிகச்சிறந்த துதியாக விளங்குவது 5 எழுத்து. அதை அடுத்தது சொல்ல போறார். எனவே பரவலும் ஆமேன்னு முடிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு தோற்றுவாய் பண்ணுகிறார். அடுத்தது என்ன சொல்ல போகிறோம் என்று அங்கே சொல்லுகிற பொழுது தூல பஞ்சாட்சரம், சூக்க பஞ்சாட்சரம், அதிசூட்சம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம் என்றெல்லாம் மகாகாரண பஞ்சாட்சரம் என்று 5 விதமாக அதனை நமக்கு தெளிவுபடுத்துவார். அவற்றையெல்லாம் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் ஒளி வகையை நிறைவு செய்கின்றோம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக்கொள்ளேன். ஓம் நம சிவாய. 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 திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் தன்னுடைய 12வது ஆண்டு தொடக்க விழாவை நேற்றைய தினம் சிறப்பாக கமலவனார் சத்சங்கத்திலே, கமலவனார் சத்சங்கத்தாருடைய நல்ல ஆதரவில் மிகச் சிறப்பாக அங்கே வாசகர்களெல்லாம் வந்திருக்க அவர்களுடைய பேராதரவில் நாம் அதனை அங்கே தொடக்க விழாவை அருள்மிகு அங்கேற்கன்னியுடனாய சொக்கநாத பெருமானுடைய பெருங்கருணையினாலே அந்த விழாவை சிறப்பாக தொடங்கினோம். அந்த விழாவிலே வந்திருந்த அடியார்களையும் நாம் விண்ணப்பித்தோம். எல்லோரும் அவரவர்களுக்கு இயன்ற அளவில் ஞானத்திரளுக்கு சந்தாதாரர்களை சேர்க்க வேண்டும். முடிந்த அளவிற்கு அதனுடைய பெருமை எடுத்து சொல்லி, அந்த நூல் ஏன் அதுக்கு பெருமை அப்படின்னா சிவகுமார் ஆசிரியராக இருக்கிறதுனால இல்லை, அது 12 திருமுறைகளையும் பேசுகிறது, அது 14 சாத்திரங்களையும் தனக்கு ஆதாரமாக கொண்டுள்ளது. இப்படி திருமுறைகளையும் சாத்திர நூல்களையும் தனக்கு ஆதாரமாக கொண்டு விளங்கக்கூடிய இந்த நூல் நிச்சயமாக தன்னுடைய சிறப்பிலே உயர்ந்து நிற்கும் இல்லையா? மெய்கண்டார அதைத்தான் சொல்லுகிறார். அவர் தம்மை உடையார் தம்மை உணர்வார் மாதிரி, அதாவது என்னை தெரியும் முப்பொருள் உண்மை பேசுகிற நூல் என்பதனாலே இதற்கு சிறப்பு தருவார்கள் என்னை உணர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். அதனால் முப்பொருள் உண்மை பேசுவதனால ஞானத்திரளும் சிறந்த நூல். அதில் நான் மெய்கண்டார் லாஜிக்கில் தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். ஆகையினாலே நீங்கள் எல்லாருக்கும் அதை எடுத்து சொல்லணும், எல்லாரையும் அதுக்கு சந்தாதாரராக சேர்க்கணும் என்று சொல்லி அதில் வருகிற ஆர்டிகிள்ஸுக்கு நிறைய அன்பர்கள் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நீங்களும் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம், ஞானத்திரள் உங்கள் பத்திரிக்கை தான் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து நாளைய தினம் நாம்
மாலை 28ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நமக்கு வழக்கம் போல் திருப்புகழ் சந்தமுனி திருப்புகழ் சங்கம் அவர்களுடைய திருப்புகழ் வகுப்பு நாளைய தினம் மாலை இருக்கிறது. சனிக்கிழமை 29ஆம் தேதி நம்முடைய பாம்பன் சுவாமிகள் அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. சுவாமிகளுடைய பகை கடிதல் என்கிற அந்த பதிகம் பற்றி நாம் பேச இருக்கிறோம், சிந்திக்க இருக்கின்றோம் சுவாமிகளுடைய கருணையினாலே என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை சந்தமுனி திருப்புகழ் சங்கத்தின் திருப்புகழ் விளக்கத்திலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.